தூக்கி சுமந்து பால் ஊட்டி சோறு ஊட்டி என் மகளை நான் ஆசை அன்போடு வைத்து காத்திருக்கிறேன் அப்பா. என் மகள் தாட்சாயணி இன்று என் கூட இல்லையே. என் மகளான தாட்சாயணி சிவன் ஈர்த்து சென்று விட்டாரே. ஆனால் நான் எத்தனை பெண்களை பெற்றேன்? 51 பெண்களை பெற்றேன். ஆனால் அந்த 50 பெண் சின்ன பொண்ணென்று பாசத்தை வைத்து வளர்த்தேனே என் கண்ணே. இன்னைக்கு என்னை விட்டு போயிட்டியே. நான் உன்னை நினைச்சு இங்க வாடிட்டு இருக்கேன் மகளே. என் மவ எப்படி இருக்காளோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ தெரியலையே. 50 பெண்ணும் ஒரு கண்ணாகவும் இந்த 51வது பெண்ணு தாட்சாயணி ஒரு கண்ணாகவும் நினைத்து நாங்க வளர்த்தேனே. ஆனா அந்த சிவபெருமான் என்னை கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தா நாங்க கண்டிப்பா கட்டி கொடுத்துருப்போமே. எங்களை கேவலப்படுத்திட்டு என் மகளை இழுத்து சென்று விட்டாரு. என்னாச்சு, யார் மேல தவறுன்னு தெரியல. ஆனா என் பதியான மன்னவர் இன்றைய தினத்திலே என்னை கூப்பிட்டிருக்காரு இல்லையா. ஆனா அவரும் மகள் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தார். ஒரே ஏகத்தோட இருக்கிறார். உண்மைதான். என்னை விட 51வது பெண் என்று என்னுடைய கணவர் தாட்சாயணி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தார். அன்று நாள் முதல் என் மகளை என்னைக்கு சிவன் ஈர்த்து போனாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு அவரும் மனக்கவலையா தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்லலாம். அதனால மதியான மன்னவர் இருந்தா வந்துட்டு சொல்லுவோம். எங்க வீட்டுக்கார இருக்காரா? பாக்குறேன் போடா. போடு சொல்லு போ. போட்ட வந்த
பண்ணவாது பண்ணவா பார்த்து வந்தால் நீ சுகமாக வந்திருப்ப சுகமாக இருக்கிறீங்க ஆனா ஒரு வார்த்தை உங்களை பார்த்து இருக்கேன் கேட்கிறேன் ஐயா எதுவுமே போயண்டா அதுக்குள்ளேடா மன்னவா கண்ணாளா என்ன வார்த்தை என்ன அழுத்த காரணம் புது அழுத்த காரணம் ஆமாங்க ஐயோ ஐயோ என்ன தெரியல இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க எப்படி தாய நூலை போல சேலை தாய அறியாமல் சூழ் போகாது ஆமா நூலை போல சேலை ஆனா நான் 2000 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் போனா போகட்டும் 50 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அது போல போகட்டும் 51 என்னுடைய மகள் தாத்தாவை பெற்றெடுத்து ஆனா ஒரு பொம்மை இருமா ஐயா 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 இருமா ஒரு பெண்ணாகப்பட்டவர் ஒரு தாயாகப்பட்டவர் நம்ம பெண்ணை இப்படிதான் வளர்க்கணும் வளர்க்கணும் அப்படி என்று நீ வளர்த்திருந்தா என் பொண்ணு ஓடி போவாளா என் பொண்ணு ஓடி போவாளா ஆனால் உன்னை அறியாமல் என் என்னுடைய மகள் போய்விட்டாளே சந்தோஷமா இருக்கு எம்மா ரசத்துல இருக்கிறேன் எம்மா துக்கத்துல இருக்கிறேன் போட்டு ஒண்ணு நான் சேடல் போட்டுறியா அந்த சேட போட்டாரு என்ன அடிக்கிற பண்ணவா தன் ஆசையாக வளர்த்த மகள் இன்னைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு என்ன அடிக்கிறீங்களே விட்டு ஓடிவிட்டாரு நீங்க மனக்கவலைப்படுறீங்களே அதே போல நானும் மனக்கவலைப்படுகிறேன் சுவாமி என் மன்னா பார்க்கமென்ன
மன்னவர் என் மகள் போய்விட்டாலே தாய் அறியாத சூழ் போகுமா? ஏண்டி இவ்வளவு போலதான சேலை, தாய போலதான பிள்ளை, நீ ஒழுங்கா அவளை வச்சிருந்தா பாதுகாத்து வச்சிருந்தா தெரியாத போயிருப்பாளா அப்படின்னு என்ன நம்ம மகள் இல்ல, நம்ம மகளாச்சு. கோவப்படாதீங்க. நான் சொல்றேன், நம்ம சொந்த மகள் இல்லையா? ஆமாங்க. மகள் போடி அவள் எனக்கு மகள் அல்லை, அவள் எனக்கு மகள் அல்லை. ஒருத்தவன் ஈத்திரம் ஓன்றானா அவன் முகத்துல நான் முழிக்க கூடாது, அவன் முகத்துல நான் முழிக்க கூடாது. அவளை பத்தி அம்மா பேசா பேசுற, அவன் போல கண்ணாளா 50 பெண்ணை பெற்று என்ன பலனை கண்டோ 51வது பெண்ணாக அந்த பரமேஸ்வரனுடைய மனைவி பார்வதி நம்மளுக்கு மகளாக பிறந்தார், தாட்சாயணியா பிறந்தா. நம்ம புகை இன்னும் வளருமேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பெற்றெடுத்து அருந்தவம் செய்து பெற்றெடுத்து, ஆனால் பெற்ற மகள் இல்லையா, பெற்ற மகள் இல்லையா, மகள் மானமிப்பால் பற்றி மனம் பொருத்தி குற்றமாயிதை என்னலாகுமோ, என்னலாகுமோ கூடி வந்தார் சுவாமி. தவம் செய்து பெற்ற மகள், தவம் செய்த பெற்ற மகள் அந்த சிவனை ஒழிக்கிறேன்னு அந்த சிவன் கோபமா போயிட்டான். மகள் தானே, நம்ம மகள் தானே மனதாடி நிற்பாள். பெற்ற தவம் எப்படியெல்லாம் தவம் செய்து எப்படியெல்லாம் வளர்த்து இன்னைக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க. நம்ம பிள்ளை இல்ல நம்ம பொண்ணு தப்பு பண்ணிச்சா இல்ல அந்த கைலாயவாசம் தப்பு பண்ணாரா நமக்கு தெரியாது. இந்த மகள் மீது இவ்வளவு கோவப்படுறீங்களே, என்ன மாதிரி அடி வாங்கி போடுறான். நம்ம தப்பு பண்ணிட்டோ எனக்கு என்ன தெரியும். 50 பெண்ணை பெற்ற மாதிரி தான் இதையும் பெற்றேன். எப்படி மகளை பெற்றெடுத்து ஆனா அந்த ஆண்டி பரமான் அந்த ஆண்டி பரமான் அந்த பண்டார பையன் அந்த ராஸ்கல் அந்த தோமானி அவன் வந்து என்னிடம் உன்னுடைய மகள் காச்சாவடி எனக்கு நீ கொடுக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து என் காலில் விழுந்து வந்து பெண்ணை கேட்டு என் காலில் விழுந்து அவன் பெண்ணை கேட்டான்.
நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம மகள் போன் ஒரு பெண்ணை பெற்று அது எம்மா கஷ்டப்பட்டு ஆராட்டி சீராட்டி எம்மா செலவு பண்ணி படிக்க வச்சு கண்ணு கருத்து பாத்துக்கனா உன்னை போல பேமானி கைதுலாம் என் பொண்ணை பார்த்து நீ எங்களுக்கு அரசாங்கத்துல மந்திரியா இருந்த கண்டிப்பா ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன மாட்டி அவள் எனக்கு மகளா இல்லை அவள் சத்தாலும் சரிதான் அவன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன் சுவாமி அண்ணவா கொஞ்சம் கொஞ்சம் என் வார்த்தை கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம் மனம் போருங்க குற்று ஏன்னா எங்க இங்க வாங்க கண்ணாளா ஏன்னா இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க ஆசியன்போடு வளர்த்த பெண்ணை எடுத்து போயிட்டானே நான் ஒரு வார்த்தை அது போன போட்டோம் பிள்ளைக்கு நாங்க 4 பேர் முன்ன நிக்கிறோம். ஆமா 4 பேரும் முக்கியமான ஆள் தான். 1 2 அவர் உள்ள 3 4 4 பேர் முக்கியமான ஆள் தான். பொண்ணு பையனுக்கு அவன் பார்த்த பொண்ணு அனந்தபுரம் திருச்சி திருவண்ணாமலை இப்படி போய் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. என்ன வார்த்தை? ஏங்க சரி ஈத்திரம் போனது நல்லதா கிடந்தா நம்ம பொண்ணு தப்பு பண்ணிச்சா இல்ல சிவபெருமா தப்பு பண்ணாரோ அவனை பத்தி நல்லாதான் தெரியும். அவனை பத்தி எனக்கு தெரியும். நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருக்காது நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருக்காது என் பொண்ணு தப்பு பண்ணிருக்கா. ஆனா அந்த அஞ்சு பேரும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு சாமி உங்க அம்மா அவன் தான் பண்ணிருப்பா தப்பு. மகாராஜா நம்ம பொண்ணு அவன் சொல்றாங்க எத்தனை நாள் சொல்றாங்க நம்ம பொண்ணுன்னா அந்த பரம கடவுள் தான் யார் ஆப்புறா எவ ஆப்புறான்னு பாத்துருக்கான். பரம கடவுள் தான். ஏய் எனக்கு தெரியுண்டா மரிமோனை பத்தி ஆம்பளை கை பையன் சென்னமாட்டை வச்சு வந்தவன் என் மரிமோன். அப்ப இன்னொரு பொண்ணு கூட கத்து பூச்சி அவனை பத்தி ஒரு தெரியும் சொல்றேன். விடலாமா? சுடுகாட்டுல குடும்பம் நம்ம பொண்ணை விடலாமா? பொண்ணை விடலாமா? என் பொண்ணை இன்னும் சொக்கு போய் போட்டான். அவன் விட்டு போயிட்டான். சும்மா விடக்கூடாது சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாது. என்ன பண்ண அவன் துண்டு வச்சு மகாராஜா அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். யாரு எங்கனா போய் கடன் தொழிலாளர் வந்து வீட்டுல பொண்ணா தெரியும்.
நீ யாருக்காக கத்திருக்கீங்க? மூணு மோளா மல்லிகைப்பூ ஏன்னா என் மகளுக்கு நாம மரியாதையோடு 10,000 மன்னவா நாங்க சொல்றேன் நம்ம மகள் இருப்பதோ சுடுகாடு நாம என்ன செய்யணும் தெரியுமா சீர்வரிசை எடுத்துன்னு போயிட்டு பேசுவாங்க ஆனா பொண்ணுதான் இழுத்துட்டு போயிடுச்சு அது யாருகிட்ட போச்சு சிவபெருமான் தான் போயிடுது இந்த தட்சக பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் செய்யல பாருங்க அம்மா பெரிய மனுஷன் அப்படின்னு தாழ்வா பேசுவாங்க அதனால நம்ம கடமை என்ன நம்ம எல்லா பெண்கள் 50 பெண்ணுக்கு எப்படி சீர்வரிசை செய்தோமோ அதே போல இது நம்ம கடமை என்ன நம்ம மகளுக்கு செய்யணுமோ அதுக்குதான் மனைவி இருக்கிறார் மனைவி சொல்றா நம்ம பொண்ணு ஓட்டா ஆனா நான் மருமகன் மேல அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த சீர்வரிசையை என்னடா ஏன்டா முள்ளத்துக்கு தெரியாம தரண்டா நீ எல்லாத்துக்கு அப்புறம் முழு தேர்ந்தானா ஆனா நம்ம மருமகனுக்கு என்ன சீர்வரிசை செய்யணுமோ அதை செய்தால் வாங்க மரியாதையான மாமனாரே மாமியாரே வாங்க மாமனாரே வாங்க சொல்லி எனக்கு சிம்மாதனம் போட்டு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அங்க போனா நமக்கு எல்லா கோபமும் தீர்ந்துரும் அதனால நான் சொல்ற மாதிரி சீர்வரிசை எடுத்துட்டு போனா கேளுங்க என்னுடைய மருமகன் வடிவாருக்கு பரமக்கடவுள் அவர் வீதியில நடந்து போனா அவர் இந்த வீதியில நடந்து போனா அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க அந்த முக்கண்ணன் நடத்திட முத்தண்ணன் அவர் நடந்து போனா அந்த முக்கால நடந்துற முத்தாலே செய்த மிதியடி அந்த முத்தால செய்த அவரு போட்டு நடந்தா அந்த மரியாதை என்ன சொல்லுவாரு நம்ம மாமனார் எடுத்து கொடுத்தது நம்ம பெருமை அங்க இருக்கா பாருங்க காமிச்சா பரவாயில்ல அது அடிக்க காமிச்சா நடக்குது
ரைட்டு. ஜெனஜலியா ஜெனஜலியா பாட்டா இருக்குது. தனியா இருக்குது, இது தனியா இருக்குது. எந்த அளவால கொடுத்தா பைக்கு மூஞ்சி இந்த செருப்பு தான் உனக்கு கட்டா அவர் வெயில நடந்து போனா அவர் வெயில் அவர் மேல படக்கூடாது. அந்த காணல் வரையாமல் அழகான குடை. ஆமா இதுக்கு ஒரு அர்த்தமே இருக்குது. எப்படி ஐயா மகாராஜா திடீர்னு மாட்டுல மப்பு ஏறி மழை தெரிஞ்சுதுன்னா அப்படியே அப்படி புடிச்சுக்கலாம், இப்படி கொட்டிக்கலாம். அப்படி தண்ணி அதிகமான படம் வச்சு என்ன பண்ணுவேன்? ஓ என்ன பண்ணுவேன்? அப்படி எப்படி பிடிக்குது? ஓ பீடி பிடிக்கணுமா? இப்படி பிடிக்க மாதிரி கேட்டேன். மகாராஜா இந்த செருப்பு தான் அளவு கட்டு எங்க காணல் உரையாமல் கை குடை அழகாக குடையும் வந்துச்சு. இந்த பாய் அளவு பாய் தலைகாரிதான் இந்த பயிறு பாய் தலைகாரி சீர்வாசத்துக்கு ஆமா மருமகன் அங்க இருக்கிற சுடுகாடு. ஆமா அங்க இருக்கிற சுடுகாடு. மருமகளும் அளவு அளவு பாக்கணுங்க. அளவு பார்க்கணும். ஏன்னா நம்ம மருமகனும் மகனும் படுத்தா மருமகனும் மகனும் படுத்தா அளவு சரியா இருக்குதா? சரியான குறை ஆமா பர்ணவதி வீட்டு போய் வாங்கிட்டு இதுல அர்த்தம் இருக்குது. நம்ம பொண்ணு இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. ஆமா. நம்ம பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு போய்க்குது புதுசா. ஆமா. அந்த பொண்ணுக்கு இந்த பாயில எப்படி படுக்கிறதுன்னு தெரியாது, அளவு தெரியாது. அதனால நானும் ராணியம்மா படுத்து இதுமாதிரிதான் படுக்கணும். அளவு எட்டாவது பாய் எடுத்து கொடுத்தாங்க சொல்லுவானே மருமகன். அதனால அளவு நீ சரியா சூப்பரா கம்பெனி கொடுத்த நான் கம்பெனி கொடுத்துறானே அவனுக்கு. சொல்லி காட்டினேன். 10 நாளைக்கு வீட்டுக்கு போக மாட்டான். ஒருவேளை மருமகன் ஒண்ணு கேட்க கூடாது. இந்த பாய் கூட எட்டாவது கொடுத்துருவோம் பாரு. ஒரு தேவடியா எடுத்து கொடுத்தாலும் ஒரு நாள் போய் எடுத்து கொடுக்க கூடாது, கேட்க கூடாது. ஒரு மாமனார் தேவடியா போய் ஒண்ணு நல்ல போய் எடுத்து கொடுக்கல அப்படின்னு கேட்க கூடாதுன்னு இவன் தான் சொல்றான். நான் சொல்ல அது விடுமா? அது அண்டா குண்டா உண்டா நச்சு பார்த்து சரி விட அது இருக்க
என்னுடைய மகள் அப்படியே ஓடிச்சா அப்படியே பரமகுரு நன்றி ஓடிச்சா மகளுக்கு என் மகள் என்ன விட்டு எங்க போய் சொல்ல போறான் முக்கியமான பொருள் விட்டு வச்சா மகாராஜா மகாராஜா என்ன பொருள் என்னடா வரலடா பாப்பா வந்து பாடிய பாப்பா சாகிட்டியா பாப்பா வச்சுட்ட பந்து பாப்பா ஓடி விளையாடுற குழந்தைகிட்ட பஸ்தா விளையாடுற பந்து கண்ணாடி தூரம் போறோம் அதனால பாப்பா விட்டு சீரியஸ் எடுத்து போறோம் ஆனா சும்மா போக கூடாது கொஞ்சம் தைரியமா சந்தோஷமா நடுவையில போனா களைப்பா இந்தமா இதுதான் கள்ளக்குறிச்சி பட்ட சாராயம் வட்டி குய சாராயம் வட்டி குய சாராயம் வட்ட கலக்காத சாராயம் நீ முதல்ல சாப்பிட்டா 10 லட்சம் 10,000 10 லட்சம் தண்ணி ஊத்துமே இல்லையா நார்மலா இருக்கணும் நார்மலா இருக்கணும் நார்மல் டேய் அவன் மட்டி ஆயிட்டு நம்ம ஓரமா போயிடலவா பொண்ணு ஈத்துட்டுவான் நான் என்ன பண்ணுவான் உன் பொண்ணு அனுப்பிட்டு வாட்டா தேவிட முட்டை அந்த தேட வேணாம் தேடா நான் தேட ஏய் எவட ரீட்டறேன் அந்த பந்தங்களை தேடி அவளும் கூட்டி கூட அனுப்பிச்சிருப்பான் என் கூட பார்த்து கம்பெனி கொடுத்தா இந்த தேவடியா பையனுக்கு என்ன கொடுக்குது அதிகமா கம்பெனி கொடுத்தாடா மச்சான் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் அந்த பன்னெண்டாவதுக்குறா பாரு தேவடியா முண்டா ஆமா மச்சான் சொல்றா ஆமா அம்மா அடிமா கம்பெனி கொடுத்தா எனக்கு ஒரு போன் பண்றதுல நானும் கொஞ்சம் எத்தனை நாளைக்கு கடுமையா கிடைக்கும் அட போன் பண்ணலாம் தானே பார்த்தேன் நேராக போய் பார்க்க பிரகாஷ்
இதான் பொய்கரை மண்டபம். பொய்கரை மண்டபம். பொய்கரை மண்டபம். அதனால் நம்ம நேரடியாக அங்க போகக்கூடாது. ஆமாங்க, நம்ம மதிப்பு என்ன, நம்ம மரியாதை என்ன? அதனால் ஏண்டா மாமனார் வந்துக்கிறான்னு சிவனிடத்துல போய் ஒரு ஆள் சொன்னா போதும். சொன்னாங்கன்னா நமக்கு தகுந்த மரியாதை அவங்க கொடுக்கணும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதனால கூட்டிட்டு போகணும். நாங்க கூட்டிட்டு போவாங்க. ஆமா. அதனால் நம்ம ஆமா. நம்மளே போக கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி மந்திரி ஆமா அவனை விட்டு பாப்பா வர வைக்கலாம். ஆமா. அதனால ஏன் நம்ம குடும்பத்துல மந்திரி ஆமா ஐயோ இவன் மேல ரொம்ப பாசம். நம்ம பாப்பா வளர்ந்து கொஞ்சம் முட்டி போட்டு வயசுல இருந்து நான் தான் வளர்த்து வளர்த்தவன் இதான். நேரா போகிறா. நேரா போய் அப்பா அம்மா கோயில் மடத்துல இருக்கிறாங்க அப்படி போய் சொல்லிட்டு இப்படியாக கச்சை பேரு மாறும் பரகாவதியும் அவர் கூட சேர்ந்த மந்திரியும் பாப்பாக்கு வரிசை எடுத்து போவேன். அந்த நேரத்துல பரம கடவுள் இருப்போம். ஆ